சே, அரிசியில கல் இருக்குதா, கல்லில் அரிசி இருக்கானே தெரியல. படுபாய் பசங்க என்ன அரிசி போடுறாங்களோ. நாலு காசு சம்பாதிக்க வக்கு இல்லாட்டாலும் வாய்க்கு ருசியா அந்த ஆளுக்கு ஆக்கி போடணும். போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும்? குடிகாரனை கட்டி மாரியாத்தாவுக்கு தான் கண்ணு இல்லை. என்னை பெத்தாலே ஒரு மகராசி, அவளுக்கு கூடவா தெரியும்? முனுசாமி பையன் நல்லவனு முக்குட்டி தெருவில் எவ்வளோ சொன்னான். என் முந்தானியில முடிஞ்சு வச்சா அன்னையில இருந்து இன்னையவன் தாளை கட்டிட்டு என்ன சொகத்தை கட்ட துணிமணி கட்டிக்கத்தான் காலமெல்லாம் இருக்கா வெள்ளிக்காரன் நம்ம துணிமணி கட்டிப்பா. அவ போட்டுக்கிற நகை நட்டும் துணிமணி அதெல்லாம் வாட்சையானோ அந்த மாதிரி. எனக்குன்னு ஒண்ணு வந்து ஆச்சு குடிகார பாதி. என் அம்மா வீட்டுல இருந்து சீர்சானம் செய்யலையா அந்த ஆளுக்கு. இருந்த குண்டா அண்டா எல்லாத்தையும் வச்சு குடிச்சுட்டான். இருக்கிறது இந்த மண்ணு சட்டி தான். இதுக்கு எனக்கு 4 வர போகுது. இந்த மனுஷனுக்கு என்ன கட்டி வச்சதே பெருசு. சீர்கார செய்யணுமா? வயசு பொண்ணா இருக்கப்போ என்ன அழகா நீ தாவாணி பாவாடை கட்டிட்டு ரோட்டில் நடந்தனா அத்தனை மாட்ட மாறவும் அப்படி எத்தனை பெரிய பின்னால சுத்தி தின்னாங்க தெரியுமா? முடிய கட்டி நடந்த இந்த ஆளுக்கு எங்க இருந்து தெரியும்? அழகு நான் கிளியே பிடிச்ச பூனை கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. சங்க மாட்டிக்கிட்டேன். நான் பாடுபடுத்துறோம் தெரியுமா? தலைவாரி பூ வச்சுட்டு அப்படி தெருவில் நடந்துடக்கூடாது. எவ்வளவு நீ பைக்கு கிளம்பிட்டா? அதெல்லாம் அந்த காலத்துல போச்சு. இப்ப மட்டும் எனக்கு வயசாகிடுச்சு. 36 வயசுதான். ஆனா பக்கத்து வீட்டு பூங்காவனம் அடிக்கடி சொல்லுவோம், அக்கா அக்கா நீ 18 வயசு இந்த குடிகாரனுக்கா தெரியும் இதெல்லாம்.
ஒரு விஷயம் யாருக்கிட்டே சொல்லணும். ஊர்ல மலையக்காரர் இருக்காரு, அந்த ஆளுக்கு இன்னைக்கு என்ன இருக்காங்க. ஆனா போகும்போதும் வரும்போது எப்படி ஜாட காட்டி பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. போயிட்டு முறுக்கு மீச, வெளுத்த தோடு, மரவள்ளி கிழங்கு அட்டம். மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அது மட்டுமா, கடைக்கு போனா கடைக்காரன், கல்யாணுக்கு போனா பொட்டிக்காரன்னு போன இடம் அதெல்லாம் கண்டு கொடுப்பாங்க. ஆனா நானு அதெல்லாம் கடைக்கனால பார்த்துட்டு ஒதுக்கி தள்ளிட்டு வரேன். எதனால? ஏதோ ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டுட்டோமே, குடியார பையனால தான் பரவாயில்ல, காலமெல்லாம் காலையில் கழிச்சிட வேண்டும். ஊர்ல எந்த ஆம்பளை குடிக்கல, எல்லாரும் தான் குடிக்கிறானுங்க. 4 காசு சம்பாதிக்கிறானுங்க, குடிக்கிறானுங்க. எனக்கு வந்து வாச்சுதே, ஆடிக்கு ஒரு நாள் அம்மாச்சிக்கு ஒரு நாள் வலிப்பு வந்தவங்க மாதிரி போயிட்டு வரலாம் வேலைக்கு. போயிட்டு பணத்தை நீங்க வரோம், நேரம் போயிடுறோம் பேங்க்ல போடுற மாதிரி சாராய கிடைக்கும். இதுல பெருமையா வேற பீத்திக்கு எடுத்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த படுபாய் தான் வேலைக்கு போயிட்டான். பொம்னாட்டி எம்மளையாவது வேலைக்கு போக விடுறேன்னா, பொம்பளைக்கு வேலைக்கு போக கூடாதான். நோட்டா நீட்டாரு அவர் எடுத்தாந்து, அதை வச்சு அவருக்கு ஆக்கி பண்ணுமா மக்கனையா புரியா. இதுல பெருமையா ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிறது, சாராய கடை கல்லுக்கெல்லாம் என் பொண்டாட்டி நான் உட்கார வச்சு சோறு போடுறேன், என் பொண்டாட்டி நான் உட்கார வச்சு சோறு போடுறேன், பெருமை பீத்திக்கிறான். இவன் தான் இவ்வளோ அலப்பறம் பண்றான்னு பார்த்தா என் அக்கா மாரு இருக்காளு, எம்மா 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 ஊர்ல இல்லாத அக்கா மாரு. ஊரெல்லாம் ஊடுடா போவது, ஊடுடா போயிட்டு தம்பி பொண்டாட்டி என்ன புண்ணியம் பண்ணாலும் என் தம்பியை கட்டிக்கின்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். பாருங்கள ஒரு படத்தை எனக்கு தான் தெரியும். அது மட்டுமா, இன்னொருத்தவன் இருக்கிறான், நேரம் போய் உட்காந்து பார்த்தவங்க வீட்டுல அது என் சக்காலத்தி வாடி எதிர சொல்ல மாட்டாள், தொடக்கட்டை தொண்டையில குத்தி அஞ்சு. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அந்த கதையால இருக்குது இந்த வீட்டு உள்ள சட்டை கட்டக்கூடாது, அக்கம் பக்கம் தட்டி காத வச்சு கொட்டி காப்பாங்க. அதுல இவளுக்கு நான் சந்தோஷமா எனக்கு தெரியலையே ஒன்னும். அதெல்லாம் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல ஒருத்தி இருக்கா, அம்மா வந்துருவான், அவ வீட்டுல முடிச்சு விட மாட்டான். நான் நடக்குதுன்னு தெரியாது, அடுத்த வீட்டுல என்ன கதை நடக்குது காட்டி நடக்குதுன்னு ஒரு ஒரு ஊரா சொல்றது. நீ காலைல வந்தான் பரமனா மாதிரி திண்ணையில உட்காந்துக்கணும். நான் ஜெயலட்சுமியா, போன மாசம் பொங்கலுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க, துணி கிணி கொடுத்தாங்களா இல்லையா? புது துணியா கொடுத்தாங்கக்கா அப்படின்னா. உனக்கு மட்டும்தானா இல்லை உன் புருஷனுக்குமா? அடியா சக்காலத்தி, என் புருஷனுக்கு என் அம்மா வீட்டை எடுத்துக்கலாம், நீ அடி எடுத்து கொடுக்க போற அப்படின்னு மனசுல நினைச்சுக்க. உட்காந்து வீட்டுல என்ன நடக்குது அது நடக்குது எல்லாரும் குடிகார பையனால. இந்த குடிகார பையன் ஒழுங்கா இருந்தா நான் யார் தூக்கிட்ட ஒரு சொல்லுவோம், இங்க வாயா, என் வீட்டை அடிச்சு தூண்டு அடுத்த வீட்டுல போய் முட்டையை போடுறது, இங்க வாயா தலையை முடிச்சு குழம்பு வச்சிடறான்.
கோயில் இல்ல எல்லாரும் பொண்ணு பாக்கி இல்ல. இந்த மனுஷன் திருந்துற மாதிரி அதுவும் தெரியல. சும்மானு சொல்லக்கூடாது. மனுஷன் குடிப்பானை கண்டி குழந்தை மாதிரி ஒன்னும் தெரியாது. கள்ள கப்படம் இல்லாத கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கை நீட்டி நான் குடிச்சிட்டு வருவான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம். காது கொடுத்து அந்த ஆளு பேச போன வருஷம் மாரியாத்தா கோயில் திருவிழா கேட்டுக்கிறேன். ஒரு 4 கண்ணாடி வேலையில ஒரு ரவிக்கு துணி எடுத்து குடியா எங்க காதல வாங்கிக்கிறோம். யார் ஊட்டி அழுவோ பாய போட்டு அழுவோன்னு போயிட்டு இந்தா வர சொல்லு கேட்டு என்ன பண்ண போறோம். ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஜெயலட்சுமியா அடியன் ஜெயலட்சுமியா ஓ அம்மாடியோய் ஜெயலட்சுமியா ஆடு புள்ளிகளுக்கு அரிசி போடுற பத்தி அந்த பை ஏய் ஆடி பாய் மோலே ஒண்டி ஆடி துள்ளானுங்கிற மணி நீ வாடா ஜெயலட்சுமியா பிள்ளைங்க என்ன சொல்லிட்டு போறீங்க வா நீ வா நீ வா ஆண்டவன் படைச்சா எம்ஜிஆர் தலைவர். தலைவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர். என்னை பத்தி இந்த ஊர்ல யாருமே எதுவும் பேச முடியாது. பேசவே முடியாது. என்ன யார தப்பா பேசுறது தைரியமா இருந்தா முன்னாடி வர முன்னாடி வந்து பேசுங்களேன்னு இந்த ஊர்ல இருக்க குடியார பாயிடுவோ சோம்பேறி பாயிடுவோ வேலைக்கு போக மாட்டானுங்க. திண்ணையில உட்காந்து பொண்டாட்டி சம்பாதிச்சு போறது சாப்பிட்டு இந்த ஊர்ல பொண்டாட்டி உட்கார வச்சு சோறு போற ஊரு எல்லப்பன். எல்லப்பன் மட்டும் நீ சாப்பிடு. ஜெயலட்சுமிக்கு தெரியும். அம்மாடி ஜெயலட்சுமியா குழம்பு வச்சாச்சு. அம்மாடி ஒருத்தனும் இன்னைக்கு பேசுறது ஒருத்தனுக்கும் தகுதி இல்லடா. முடியாத பயிலுடா என்ன பேசணும்னு தெரியாது. தட்டுல எது வச்சாலும் துண்ணுறதா தெரியாது. என்ன சோறு வச்சுக்கிறது என்ன வச்சுக்கிறது என் முன்னாடி தெரியும்டா. எம்ஜிஆர்
தெரியும். எல்லப்பன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஜெயலட்சுமிமா, அம்மாடியா, ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி, ஆமா வந்துட்டான். அவனுக்கு ஏன் வந்து இது குடிச்சிட்டு வந்து அலப்புறம் பண்றேன். ஏயா இன்னைக்குதான் ஒரு நாளாவது குடிக்க மாட்டியா? யோ என்னடியா புருஷன் வந்துறான். என்னடி என்ன எழுந்திரி அட்டுறா தென ஆட்டலாம். எழுந்திரியா கட்டையில போயிடுவாடி, கட்டையில போயிடுவான். ஐயா பாதி மயில பிடிச்சி எடுக்கிறான். வர மாட்டேங்குது. அவனுக்கு வருது ஊர்ல, இவனுக்கு வர மாட்டேங்குது. ஐயோ 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 அரிசி வாங்கி கொடுக்குற மாதிரி எடுத்து வந்து எல்லாத்தையும் ஊர் படிக்க போட்டுக்கிறான் பாரா. டேய் ஐயோ கண்ணாடி வளையுது. தவிக்க துணி. யோ